friends, welcome to SS Culinary. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் ஓணம் சத்யா ரெசிபில ஒன்னு தாங்க பார்க்க போறோம். அது என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை நீங்க Subscribe பண்ணலனா மறக்காம பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னன்னா இஞ்சி தயிர். இந்த இஞ்சி தயிர் வித்தவுட் கோகனட் எப்படி பண்ணலாம், ஈஸியா சிம்பிளா எப்படி பண்ணலாம்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இந்த இஞ்சி தயிருக்கு இன்னொரு நேம் இஞ்சி கிச்சடின்னு கூட சொல்வாங்க. வாங்க இஞ்சி தயிர் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம 2 காஞ்ச மிளகாவை பிச்சு போட்டுக்கலாம். அப்புறமா பொடியாக கட் பண்ண 2 மிளகாவை சேர்த்துக்கலாம். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி சின்ன வெங்காயம் 5 எடுத்துருக்கேன். அப்புறமா பொடியாக கட் பண்ண இஞ்சியை சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்க பிடிக்கல அப்படின்னா நல்லா பேஸ்ட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போது இஞ்சி தயிருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணலாம். இதோட கலர் டோட்டலாக மாறும். நல்லா ஃப்ரை ஆகி ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு கறிக்கிறோம், அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. பாருங்கள், இப்போ இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷ் கலர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது இது ஒரு நிமிஷம் இல்லைனா 2 நிமிஷம் கொஞ்சம் நல்லா கூல் ஆகட்டும். ஒன்ஸ் கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம தயிரை சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த பேனோட ஹீட் வந்து கொஞ்சம் குறையணும். அதனால நம்ம ஒரு நிமிஷம் கழித்து தான் நம்ம தயிர் சேர்க்குறோம். தயிர் வந்து கட்டி கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் பீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தயிர் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான இஞ்சி தயிர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இஞ்சி தயிர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த இஞ்சி தயிர் சாப்பிட்றதுக்கு 1 or 2 hours முன்னாடியே பண்ணிடுங்க. அப்போ தான் இஞ்சியோட ஃப்ளேவர் எல்லாமே தயிரில் நல்லா இறங்கியிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ வேணும்னா எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.